இவங்க அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சியா? நேத்து என்ன ஆத்துக்கு தண்ணி எடுக்க போனீங்க, பொண்டாட்டி தண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. போன வாரம் என்னடா வீட்டுல இருந்த மாட்டையெல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்னையா அர்த்தம்? இதுக்கு முன்னால காவ காக்க வந்து 7 பத்தி வெட்டி போட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எவையா காவ காக்க வருவான்? அதனால தானே நீதியாத்தம் கோயில காணிக்க வைங்கன்னு அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க காணிக்க வச்சா களவாணி பையங்க களவாங்கிறத நிறுத்துவாங்களா? அங்க காணிக்க வச்சா அது மாணிக்கத்தோட காவ பொறுப்பாயிரும். அதுக்கப்புறம் தப்பான காத்துக்குள்ள நம்ம எல்லைக்குள்ள நுழையாதுடா. அது எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? இந்த சுத்து வட்டாரத்துல 20-30 ஊருக்கு மேல மாணிக்க காவு பொறுப்புல இருக்கே, அங்கெல்லாம் ஏதாவது ஒரு குண்டுமணி நெல்லு களவு போச்சு இந்த செய்தி வந்துச்சா? ஏன்னா மாணிக்கத்தோட ஆத்தா அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வச்சு மாணிக்கம் அம்மன் அருள் வாக்குல பிறந்த பிள்ளையா. அதனாலதான் அம்மனுக்கு காணிக்க வச்சு வேண்டிக்கிட்டா மாணிக்கம் காவலுக்கு போனாலும் மாணிக்க ரூபத்துல அந்த அம்மனே காவ காக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இவங்க சித்தாவத்துக்காரவங்க இவங்க ஊரே நீங்க தான் காவ காத்து கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்க. அம்மனுக்கு காணிக்க கட்டிட்டீங்களா? கட்டிட்டு தானே உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க நிம்மதியா புறப்படுங்க, மத்தத ஆத்தா பாத்துக்கோ. இதனால சகல மாணவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, இன்னில இருந்து சித்தானத்த எல்லையே காவக்கார மாணிக்க காவ காக்குறதுனால அவருடைய எல்லையில யாரும் தப்பான எண்ணத்தோட கால் வைக்க வேணாம்னு கேட்டுக்கிறார் சாமி. அதே மீறி கால் வச்சா வரவங்களோட உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிக்கிறார் சாமியோ. எந்த ஊர்ல இருந்து வந்து இந்த ஊரை காவ காக்க போறானா? காவ காக்க போறானா இல்ல வெட்டுப்பட்டு சாக போறானா பாத்துருவோம். களவாங்க போன 4 பேத்த காவக்கார மாணிக்க கண்டபடி வெட்டி போட்டாரா மாமா? அதை கேட்ட உடனே என் ஈர கொலையில அடங்கி போச்சு மாமா. இனிமே இந்த களவாணி பொழப்ப விட்டுரு மாமா. ஆறப்படி சாராயத்தையும் அரவீச எலிக்காரியும் சீதனமா கொண்டு வந்தவன் மாவா அம்மளுக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். அம்மா ஆறு அம்மா 5 வயசுலயே அரப்பவ மோதறதுக்காக பெத்த ஆத்தாலேயே கழுத்தறுத்து ஆத்துல விட்டவன் அம்மா கிட்ட போய் ஆறு அவன் காவக்காரன் வாடிப்பட்டிக்காரன அம்மா பங்காளி ஊர்லதான் இருக்கானா. அம்மா எல்லையில கால் வைக்காத வரைக்கும் அவனுக்கு ஒண்ணும் இல்லை. அம்மா எல்லையில கால் வச்சா அறுத்து போடுவேன் அறுத்து. அது பாயசில போயிட்டான். அந்த கறி கஞ்சியாராலே அடிப்போம். மொத்தம் 19 ஊர்ல இருந்து வந்திருக்க அப்பத்தா. ஆஹா, அப்பதா இன்னைக்கு பாதி ஊர்ல இருந்து காவநெல்ல வந்திருக்கியா? சரி அப்பதா, நான் இந்த வக்குனூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. பழனிசாமி என்னண்ணே? அண்ணே 2 வண்டிய வக்குனூர் கோட்டு. சரி போ. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பழனிசாமி வீட்டுக்கு 2 மூட்டை இறக்கி போடும். சரிண்ணே. இவங்க களவாங்க கூடாதுன்னு நீயும் கொடுத்துதான் பாக்குற. இவங்க திருந்தின பாடே இல்ல. எதுக்கியா பாம்புகளுக்கு வீணா பால் வாக்குற? அவங்க திருடுறதுக்காக தண்டிக்கிறேன். அவங்க பொஞ்சாதி பிள்ளைங்க பட்டினி கிடக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறேன்.
அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் திங்கிறவன் மனுஷன் இல்லாதா. எத்தனை நாளைக்கு தாயா இப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பேன்? இவங்க திருந்துற வரைக்கும் கொடுப்பேன். அரை மூட்டை பொக்கு நல்லா கொடுத்து போட்டு போய் தத்துவம் பேசிட்டு தர்றான். அதை எடுத்துட்டு போச்சுல, நாங்கெல்லாம் விடிய காலம் வேலைக்கு இருக்க நேரத்துல 2 மூட்டை நல்லா கசிக்க வந்துருவோம். அம்மா கிட்ட போய் களை வாங்குறது பாவம் இவங்களுக்கு புரியலாத்தா. யாருக்கும் தெரியாம களை வாங்கிட்டு வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். களவு கொடுத்தவன் வயிறழிஞ்சு போய் பதறானே, அந்த வயிற்றுச்சல் இருக்கு பாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தவன் சும்மா விடாதாத்தா. உன் குணம் தெரியாம பேசிவிட்டான். நான் சொல்லி வைக்கிறேன்யா, நீ போயிட்டு வையா. வராதா. ஏத்த லண்டன்ல இருந்து வாராளே அம்மள மாதிரி இருப்பாளா? யாருக்கு தெரியும்? வாடிப்பட்டிக்கு வடக்க போயிட்டாலே அதாவது சூட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு வருது. இவன் அம்பூடு தூரத்துல இருந்து வாரவ சட்டியோட வாராளோ டவுசரோட வாராளோ? யாத்து கும்பிட சாமியனாக்க வந்திருக்காள. இவளை போய் என்னென்னமோ பேசிவிட்டோமே. என் ராசாத்தி நல்லா இரம்மா. எப்படி இருக்கீங்க பாட்டி? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க தாய் தகப்பனோட வந்து இறங்குவேன்னு நினைச்சேன். இப்படி தனியா வந்து நிக்கிறியம்மா. பெரியதா அது ஆத்தானே அப்பனையும் பறி கொடுத்துட்டு வந்து நிக்குது. அதுகிட்ட போய் அழுது நிக்கிற. உள்ள கூட்டிட்டு போ. அம்மா வலது கால எடுத்து வச்சு வாமா. உங்க பெரிய மாமாவோட சம்சாரம் ஜானகி. வணக்கம். வாமா. வாமா, வா. அத்தா, நீ மட்டும் வர? என் மகன் எங்கடா? அண்ணா கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்குது. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கங்க. வர்ற 18ஆம் தேதி நம்ம அணைப்பட்டியில சினிமா தியேட்டர் திறப்பு விழா வச்சிருக்க. ஐயா தான் வந்து திறந்து வைக்கிறீங்க. யோ, நான் லைசென்ஸே கொடுக்கல, நீ தியேட்டர் திறக்க போறியா? நான் ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், 2 போஸ்டர் அடிச்சிருக்கேன்டா. ஒரு போஸ்டர் ஓட்டினா நீ தியேட்டர் திறக்க வர, இன்னொரு போஸ்டர் ஓட்டினா நீ மேல போற. எதை ஓட்டுறது நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய், போஸ்டர் காட்டுற. சங்கர 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 சம்போ. கும்பல போய் வாடா. எங்க இந்த பக்கம்? சும்மா ஒரு சோழியா வந்தேன். நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா அருவாளுக்கு சோழிகள் இருக்கும். சோழி வரும்னு தான் நினைக்கிறேன். சினிமா கொண்டு திறப்புலா போஸ்டர் கலெக்டர் ஓட்ட சொல்லிட்டாரு. அருவாளை தீட்டி வை. சோழி வந்தா சொல்லி விடுறேன். ஆகட்டும். ரோசக்கார போய் அருவா.